சிவபெருமான் வந்து ஐயரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு குறிப்பிட்ட அவங்க வழிபடுறது அப்படின்ற மாதிரி சொல்றோம். உண்மையாவே சிவபெருமான் தான் சுடலை மாடசாமி, சிவபெருமான் தான் முனீஸ்வரன், சிவபெருமான் தான் கருப்பசாமி. கண்டிப்பா சார், அது உண்மைதானே. சுடுகாட்டில் வாழக்கூடிய தெய்வம் கருப்பு. சோ எல்லாமே நீங்க வந்து இங்க இருக்கிற நம்ம வழிபடுற, அதாவது வந்து பெருமாள் வந்து தசாவதாரம்னா நம்ம இங்க காவல் தெய்வமா வழிபடுறது எல்லாமே சிவபெருமானும் பார்வதியும் தான். நம்ம காட்டேரின்னு ஒரு தெய்வம் வழிபடுவோம், அது வந்து பார்வதி தேவி. இது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இப்படி இந்த சிவபெருமான் வந்து அந்த ஐயப்பனுக்கு வந்து ஒரு காவல் தெய்வம், ஐயப்பனுக்கு காவல் தெய்வம். ஐயப்பன் தன்னுடைய காரியங்களை நடத்துறதுக்காக இப்போ வந்து முதலமைச்சர் இருக்காருங்க, முதலமைச்சருக்கு ஒரு கருப்பு பூனைப்படை ஒன்று இருக்கு. புரியுதா உங்களுக்கு? அங்கேயும் கருப்பு பூனைப்படை தானே சொல்றாங்க, அங்கேயும் பிளாக் கேட்ஸ் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு தெய்வம் தான் கருப்புசாமி. கேப் புக் பண்ணீங்கன்னா இனி அதை ரெட் டாக்ஸில புக் பண்ணுங்க.